ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? பொட்டேட்டோ ஃப்ரைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லைங்க. முள்ளங்கி ஃப்ரை. இது நிறைய பெருசாக இருந்துச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு போடல, உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுட்டேன். வேணும்னா வரமிளகா போட்டுக்கலாம். நான் அதுவும் போடலிங்க. நல்லா முள்ளங்கி வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்ததை அந்த எண்ணெய்க்குள்ளார போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டதுக்கே நல்லா வந்துச்சுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த தண்ணி விடும்ல, அதுக்கப்புறமா தான் நம்ம மசால் பொடியெல்லாம் போடணும். நான் ஒரு 2 பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டுட்டு சீரகம் போட்டுட்டேன். சீரகம் போட்டுட்டு அது கூடலாரியே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பூண்டோட எசன்ஸும் அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சுங்க. பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே இருந்தது. இப்போ வந்து உப்பு போட்டால் போதும். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோன்னா ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்புறம் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதே மாதிரி கரம் மசால் பொடி கொஞ்சம், அப்புறம் நான் போட்டது வந்து சிக்கன் மசால் பொடி கொஞ்சம் மிளகா பொடி போட்டிருந்தேங்க. இது எல்லாமே இங்கே பாருங்கள், குவான்டிட்டி ரொம்ப கம்மி. இந்த எல்லா ஃப்ளேவரும் நல்லா வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் தான். அதே நல்லா பெரட்டி எடுங்களேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுட்டோன்னா அந்த காய் கொஞ்சம் வந்து பாயில் ஆகிற ஸ்டேஜ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும். கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடுக்கும் அருமையாக இருந்ததுங்க. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதே ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சில காயை சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு போல இந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.